கொண்டிருப்பது ஏஎல்டி கேம் தான். வீடு என்ன பார்க்குறோம்னா தக்ராடி கேம்ல கைஸ், அதாவது GTA 5 கேம்லேயே தான் பார்க்க போகிறோம் கைஸ். இது வந்து எனக்கு வந்து செம்ம வீடியோவாக இருக்க அமைகிறேன். ஏன்னா நான் போன பார்ட் 1 போட்டேன் GTA 5க்கு 315 இப்போ வந்து 20 வியூஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ இப்போ லிட்ரலி 900 கிட்ட வியூஸ் கிட்ட இருக்குங்க கைஸ். என்னோட டோட்டலாக எல்லாத்தையுமே என் டோட்டல் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து கைஸ். ஸோ ஓகேவா, ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே சேர்த்து எல்லா வீடியோ சேர்த்து நான் 1000K அதாவது 1K கிட்டே வியூஸ் பிடிக்க போகிறேன். இது வந்து இந்த GTA 5னால எனக்கு தெரிஞ்சு வியூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நான் 1K போகிறதுக்காக தான் நான் வந்து அதாவது இதோ நான் GTA 5 வீடியோ போடுறேன். ஸோ செம்ம ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, நிறைய இந்த வீடியோக்கு லைக் வந்துச்சு. இதை வந்து யூஎஸ்லேருந்து பார்த்துருந்தாங்க, அப்புறம் இந்தியாவிலேருந்து மோஸ்ட் நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்தியாவில் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ கைஸ் வீடியோக்குள்ள இருந்துச்சு. இப்போ என்ன GTA 5 ஆர்மிக்கு போகிறோம். ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு வந்து நான் வந்து 50 காயின் வச்சுருந்தேன் கைஸ். 50 காயினுக்கு நம்மளால் 60 மினிட்ஸ் விளாட முடியும். ஸோ என்னால் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிஷினை முடிக்க போகிறோம். ஓகேவா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மிஷினை முடிக்க போகிறோம் கைஸ். ஓகேவா, ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன மிஷின் வர பொறுத்தவரை நான் ராண்டே ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து GTA 5 வந்து லோடிங் அதாவது ஸ்டோரி மோடில் ஓடிக்கிட்டு இருக்குது கைஸ். ஓகேவா, எனக்கு செம்ம ஆதரவு தந்தீங்க. ஸோ என் GTA 5 வீடியோ தான் செம்ம வியூஸ் போச்சு என் சேனலில். ஸோ இதுக்கப்புறம் GTA 5 வீடியோஸ் நிறையா வரும். ஆனால் நான் வந்து ஃபோனில் போடணுன்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எப்படிலாம் தேட முடியுமோ அந்த வேலெல்லாம் தேடி நான் உங்களுக்காக GTA 5 வீடியோவை கொடுக்குறேன் கைஸ். ஸோ ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஓடி போய் கார் எடுத்துகிட்டு சிமியான் இருக்கான் பார்த்தீங்க எஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து சிமியானை பார்க்க தான் போக போகிறோம். ஸோ காடி அழகாக பொறுமையாக ஓடலாம். ஸோ சிமியான் பார்க்க ஒரு ஷாக்கெட் இருக்குது கைஸ். GTA 5 மீன் எக்ஸ்பாக்ஸ் தான் ஆண்டுக்குன்னு சொன்னல, அப்போ அதை தான் அன்லிமிட்டட் ஆச்சு, நம்ம எவ்வளோ வேணாலும் ஆண்டுக்கலாம். ஸோ அப்போ ஏதோ இந்த ஷாக்கெட்டு ஓகேவா இருங்க, நான் அப்படியே என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டரை இங்கே வச்சிடறேன் நடுவில். ஸோ அப்போ தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான்னு தெரியும். இந்த காயின் சேர்க்க நான் அவ்வளோ கஷ்டப்படல கைஸ். ஏற்கனவே என்கிட்ட 10 காயின் இருந்துச்சு. கொஞ்சம் ஆடெல்லாம் பார்த்து காயின் எல்லாம் சேர்த்து வந்துட்டேன். ஸோ சீக்கிரம் வாடா. ஸோ வாங்க கைஸ், அதுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். பாலாஸ் கேங் அடிச்சிட்டோம் போல். ஸோ எல்லாம் கன்று வச்சுட்டு வரானுங்க. மிஷினுக்குள்ளே போனால் நல்லா வராது கைஸ். இப்போ என்ன பண்ணோம், எப்போவுமே மிஷின் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே பின்னாடி தான் கைஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க. இங்கே தானேடா கைஸ் போலீஸ் அதை தேடுது. நம்ம மிஷினில் போட்டுட்டோன்னா போலீஸ் நம்மளை தேடினாலும் பிடிச்சாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஓகே கைஸ், நம்ம தான் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா சிமியான் வந்துட்டான். சிமியான் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, என்ன சொல்ல போகிறான், இந்த மாதிரினுமா. இப்போ நம்ம வந்து வெஸ்பூச்சி பீச், அதாவது பீச்சு கைஸ், லாஸ் ஏஞ்சல்ஸோட பீச்சுக்கு போகணும். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவை. லமார் வேறு இருக்கானா, இது லமார் சீக்கிரம் நிடுறா கைஸ். இது என்ன விஷயம்னா ஒன்றும் இல்லை, ஒரு பைக் இருக்கும், அதான் இந்த கேங். இப்போ தான் வந்து ஃப்ராங்க்லிக்கு வந்து பைக் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த பைக் எடுக்க தான் போனோம். அது ஒரு கேங்கு. அப்போ அந்த பைக்கை வந்து அப்படி ஃப்ராங்கிங்கிட்டே லாமார் கொடுத்துருவான். ஸோ இதுதான் இந்த மிஷினு. ஸோ வாங்க போகலாம். ஓடு 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 ஓடு. டே குறுக்க எவன் வந்தாலும் அடித்து போயிட்டே இருப்பான்டா. ப்ரோ பிளேயர்ரா. ஓகே, எனக்கு லேக் ஆகுதுன்னு தெரியல, கண்ட்ரோல் வேறு அப்போ வரமாட்டேங்குது கேஸ். ஓகே, அப்படியே லெஃப்ட்டு எடுத்துகிட்டு நேராக கைஸ். டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் மேலே வந்து டைம் காட்டாது. ஸோ இது நம்ம 100 காயின் வச்சுன்னா 100 காயின் சேர்க்கலாம் முடிவு செய்யலான்னு நினச்சேன், முடிவு பண்ண கைஸ். ஆனால் 100 காயின்னா நாளைக்கு தான் வீடியோ போட்டிருக்கணும். ஸோ இன்றைக்கி என் வீடியோ போட்டு நம்ம 1000K பிடிச்சிடலான்னு சொல்லி வியூஸ், அதாவது 1000K வியூஸே டோட்டல் வீடியோவுக்கு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ சீக்கிரம் போடா கைஸ், நம்ம பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். முடிஞ்ச அளவுக்கு மிஷினை சீக்கிரமாக டைமுக்குன்னு முடிப்போம். அதுதான் நீ இடிக்காமல் பொறுமையாக விட்றேன். இடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது தான், ஐயோ சொல்லி வாயுமில்ல, அதெல்லாம் விட்டுருங்க கைஸ். நம்ம இடித்து தான் ஓடணும், அப்போயும் மிஷின் சீக்கிரமாக முடிச்சோம். ஏன்னா பிகாஸ் வி ஆர் ப்ரோ பிளேயர். ஓகே, ஸோ வாங்க
இங்கே ரைட்டு எடுத்துகிட்டு இங்கே பக்கிங் போடணும் கைஸ். இங்கே வந்து ஒரு ஷூட்டிங் நடக்கும், ஒரு மிஷின். இப்போ இறங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தட்டிட்டு ஓடுவோங்க கைஸ். இந்த இடத்துல என்ன ஒன்றுனா ஃப்ராங்க்லின் நடக்க தான் செய்யணும், ஓடக்கூடாது. ஓடினாக்கா அவனுங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஸோ X2 கிளைம் வந்து எனக்குனே தெரியும். ஸோ போகுமா கைஸ் நம்ம வந்து நடந்தே போகணும், தப்பி ஓடக்கூடாது. இவனை எதுவும் இங்கே இருக்கானே பார்த்தீங்க. இப்போ வந்து லாமா இருந்து இவனை பயங்குறுத்துவான் பாருங்க, பார்த்தீங்க. நம்ம என்ன பண்ணலாம், அடிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம வேணால் அடிச்சிக்கலாம் கைஸ். மிஷின் ஃபெயில் ஆகும். அந்த பக்கம் இங்கே ஒரு காடி கிளம்புதா கைஸ். இந்த காடி கிளம்புறப்ப நம்ம வந்து ஓடக்கூடாது, ஏன்னா அவங்க இந்த ஏரியாவோட ஒரு கேங், ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓடிட்டிங்கன்னா மிஷின் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ அதுக்கு தான். ஆனால் நான் விளாண்ட எக்ஸ்பாக்ஸ் வந்து என்னால் வந்து இது தட்ட முடியும் கைஸ், அதாவது தட்டி ஓட முடியும். இதில் வந்து ஓட முடியல. ஓகே, இப்போ தான் ஓட முடியுது. கைஸ் போவோம். பூனைக்குட்டிலாம் வருது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு கராஜ் இருக்குது பார்த்தீங்க, அந்த கராஜ் தான் நம்ம திறக்கணும். நம்ம கிட்ட போனாலே அவனே திறந்துருவான் கைஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா கேங் வந்துருச்சு. இது வந்து அவனுங்க ஏரியான்னு சொல்லி அவன் வந்துட்டானுங்க. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இவன் சுட்டுருவான். இப்போ லாமாரோ யாரோ சுட்டுருவோன்னு என்ன ஆகும், கீழே வந்து ஒரு கன்று இருக்கும். இப்போ அந்த கன்று நம்ம எடுத்தாச்சு. ஆர்பி தட்டிட்டு கன்று வந்து மேலே எடுத்தாச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வச்சுட்டு சுட்டு தலை வேணாம், சுட்றா கைஸ். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே கவர் பண்ணி கீழே ஆடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி செத்து போயிடுவீங்க. ஸோ புரியுதா கைஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர் பண்ணி விளாட கற்றுக்கோங்க கைஸ். நான் வந்து மிஷினை வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் உங்களை பார்க்குறேன் கைஸ், ஓகேவா. கைஸ் மிஷின் வந்து முடிச்சாச்சு. ஸோ மிஷின் ஃபெயில் நான் காட்டும், என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே மிஷின் முடிச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க, இங்கேஸ் கெட் த பைக், அதாவது இங்கே ஒருத்தர் ஓடுவான். இப்போ அவனை துரத்திட்டு போயிட்டு பிடிக்கணும். என்ன ப்ரோ மேலே திருப்பி 9 மினிட்ஸ் 9 நிமிஷம் வந்துருச்சுன்னா, நான் சொன்னது 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து ஹைட் ஆயிரும். 10 நிமிஷம் கீழே இருந்தால் அது வந்து இந்த மாதிரி தான் காட்டும், இவ்வளோ நேரம் இருக்குன்னு. இவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஒரு 30 செகண்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ பயப்பட தேவையில்லை. அவன் வின்னுக்கு போகிறான், ஆனால் அவனை பிடிக்கிறது அசாத்தியமான விஷயம். ஏன்னா அவன் பாருங்கள், பைக் வச்சதுனால குலுங்கி ஓடுவான். நடுவில் சைட்டில் இங்கே அங்கேன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். உன்னை எங்கே போய் பிடிக்கணுன்னா கைஸ், ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸை சுற்றிடுவான். அங்கே தான் போய் உன்னை நாங்கள் பிடிக்கணும். யாராயும் வந்து பைத்தியக்காரனாக இருக்கானுங்க கைஸ். அவனை தப்பிக்க விட்டுறக்கூடாது. நின்றா கைஸ். எந்த ஸ்பெஷல் பவர் இருக்குது, ஓகேவா. நான் அது கூட தட்டி கூட போய் அவனை பிடிக்கலாம். பார்த்தீங்களா ஸ்பெஷல் பவரை. கைஸ் எங்கே கைஸ் இவனுங்க திடீர்னு எங்கெங்கேயோ பூந்து வரானுங்க பேய் மாரி. கைஸ் இங்கே என்ன ஆகுனா, ஒரு வேளை உங்களால் அவனை பிடிக்க முடியலன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எனக்கு இவனை எப்படி பிடிக்கிறதுனே தெரில. ஸோ வாங்க எப்படி போகலாம். நீங்கள் ஒன்றும் பயப்படுமா இல்லை கைஸ். அவன் பாதி ஒரு இடத்துல வலிக்கு உந்துருவான். இப்போ பாருங்க, பார்த்தீங்க இல்லையா கைஸ், நம்மகிட்ட ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஃப்ராங்க்லின்கிட்ட வந்து காரை ஸ்னோ மோஷன் ஓட்டுற பவர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக இது பண்ணலாம் கைஸ். அவன் இங்கேயே உழுந்துருவான். போடா கைஸ். நான் ஆனால் போனால் நான் ஃபர்ஸ்ட் மிஷின் போட்டிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஃபர்ஸ்ட் மிஷின் கூட போட்டேன். ஆனால் இது தான் ஃபர்ஸ்ட் மிஷின் கைஸ். ஸோ போடு கைஸ். ஒன்று போய் நம்ம பிடிக்கணும், அதான் டாஸ்க்கு கைஸ். வந்தாச்சு.
இப்போ இவனை போய் ஓகே கைஸ் ஸோ பாருங்க கெட்ட பைக்குன்னு வந்துருச்சு. பாருங்க நம்ம இடிச்சதுன்னா இங்கே தான் வந்து அவன் சாவுவான். ஒரு லக்குன்னா அவங்கள வந்து நீங்கள் அங்கேயே பிடிச்சிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு எங்கே போவோம்னா எங்கேயோ போக தேவையில்ல, நேராக காவாஷிக்கு போகணும். அங்கே வந்து லாமாருக்கும் ஃப்ராங்க்லினுக்கும் எதுவும் ஒரு பேச்சு நடக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து விடுவாங்க. அது ரொம்ப நேரம் கொஞ்ச நேரத்தில் தட்டினா ஸ்கிப் ஆயிரும். ஸோ வாங்க போகலாம். ஓகே கைஸ் நான் வந்து இல்லை மிஷினே முடிக்க முடியாதுன்னு நினச்சேன். எப்பட்றா ஃபோனில் முடிக்கிறது, டைம் வேறு இல்லை அப்படின்னு முடிச்சிடலாம். கைஸ் என் ஃபோனில் சார்ஜர் 5 தான் இருக்குது. இன்னொன்று GTA 5 நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக நான் வந்து பிரைட்னஸ் வச்சு விளாடுவேன். இப்போ என் சார்ஜரும் பரவாயில்ல கைஸ் 5 இருக்குது, விளாண்டலாம். கைஸ் நான் வந்து இதை அங்கே போய் மிஷின் முடித்தோன்னே அதாவது முடிச்சிடுவேன் வீடியோவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காயினை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். அப்போ தான் இன்னொரு வாட்டி ஈஸியாக இருக்கும். 10 காயின் அடுத்த வாட்டி 50 காயினில் நம்ம இன்னும் சேர்த்து வச்சு நான் 80 காயினில் 20 நிமிஷம் விளாட்லாம் கைஸ். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா எங்கேயாச்சும் நம்ம வந்து சுற்றலாம், ஏர்போர்ட்டில் போய் கப் எடுக்கலாம். ஓகேவா, அதான் நம்ம பிளானு. இன்றைக்கி இல்லை, ஸோ அடுத்த GTA 5 பார்ட் 3 இல்லை, இது பார்ட் 2, இது பாகம் 2. அப்போ பார்ப்போம். யூ டர்ன் பண்ணு, அதாவது லெஃப்ட் வளையணும். ஓகே எஸ் அப்படி போகிறதுக்கு இப்படியே போயிடலாம் கைஸ். இதுவும் அதுவும் ஒன்று தான், இதை சுற்றிட்டு போக வைக்கிறாங்க. எஸ் எனக்கு உண்மையாக GTA 5 பிடிக்கும். நம்மளே உண்மையிலே எங்கேயோ வெளியே போகிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி எங்கே வேணால் போகலாம். ஸோ என் ஃபேவரட் கேமு GTA 6 வெளியாக போகுது. ஸோ அதெல்லாம் யார் வந்து ஆர்வமாக இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பூச் கலிஃபாவோட 1 பில்லியன் வச்சு ஜாஸ்தியாகவே கேம் செஞ்சுருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே கேமை பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் செம்ம கேமாக இருக்க போகுது கேஸ். நம்ம GTA 5 எப்படியோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த கேமையும் செய்கிறாங்க. GTA 5 எப்படியோ அதே மாதிரி அந்த கேமே செய்கிறாங்க. ஐயா சிவவாங்க லாமா இருக்கும், ஃப்ராங்க்லினுக்கும் ஒரு பேச்சு ஒன்று நடக்கும். என்னமோ சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ என்னென்ன பார்ப்போம் கேஸ். ஸோ லாமா நம்ம பைக் எடுத்துட்டோம் கேஸ், வீட்டிலே வச்சுருவான். நான் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ ஃப்ராங்க்லின் வந்து கெட்ட வாரத்தில் என்னமோ பேசுவான், நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அதான் கேஸ் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மிஷின். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ GTA 5 ஆவலாம் வெயிட் பண்ணவங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ பாய் காய்ஸ், பாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஸோ செம்ம வியூவாக இருக்குது அழகு. ஸோ பாய் காய்ஸ், பாய்.